என் கையில் இருக்க இந்த ஒரு பெரிய சைஸ் டேப்லெட் ஆண்ட்ராய்ட் 2-in-1 PC அப்படின்னே சொல்லலாம். பிரேவ் அப்படின்ற இந்தியன் பிராண்ட்ல இருந்து பிரேவ் ஆர்க் அப்படின்ற ஒரு புது டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஃபீச்சரோட இதை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற என்னோட குயிக் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸுக்குள்ள எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க, அதனால குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்லயே வந்து பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க, டாப்ல பிரேவ் ஆர்க்ன்றது கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே டேப் தான் கொடுத்திருக்காங்க. டர்ன் ஆன் பண்ணோம் அப்படினா ஆண்ட்ராய்டு அப்படின்றது ஃப்ரண்ட்லியே வந்துருது. நெக்ஸ்ட் சார்ஜ் போறதுக்கான 33 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு டைப் சி கேபிளுமே வருது. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதை விட முக்கியமா ஆர்க் பென் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ட்ரா டிப்புமே 2 கொடுத்திருக்காங்க. வீணா போச்சுன்னா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் டேபுக்கான ஒரு பேக் கவரும் கீபோர்டு அட்டாச்மெண்ட்டும் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் அண்ட் பேக் சைடு யூனிபாடி மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கும் பிரீமியமா இருக்கு அண்ட் அதே சமயம் டியூரபிலிட்டியுமே பெட்டரா இருக்கும். பேக் சைடு மேட் ஃபினிஷ்ல ப்ளூ கலர் வந்து கொடுத்திருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.6 mm, வெயிட் 706 கிராம் கொடுத்திருக்காங்க. திக்னஸ் ரியலாவே அந்த ஒரு ஸ்லிம்மா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கான ரீசன் பேட்டரி கெபாசிட்டியுமே அதிகமா இருக்கு. ஓவராலா பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இது இல்லாம கீபோர்டு அண்ட் பேக் சைட் கேஸ்லாம் அட்டாச் பண்றீங்கன்னும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பார்க்கிறது நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்ற மாதிரியான ஃபீலை வந்து கொடுத்துருது. ஓவரால் கம்ஃபர்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது டிராவல் பண்ணும்போதோ இல்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்டெடி டைம்ல யூஸ் பண்றதுக்குலாம் பக்காவா இருக்கு. இந்த டேபோட ஒரு பெரிய ஹைலைட், பெரிய டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு 12.95 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கிட்டத்தட்ட 13 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கிடைச்சிருது. பெசல்ஸ்மே ஓரளவுக்கு மினிமலா தான் கொடுத்திருக்காங்க. 2.8K இருக்கக்கூடிய IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயுமே வருது. முக்கியமா பீக் பிரைட்னஸ் 700 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் அவுட்டோர்ல பெட்டராவே இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. சோ டேப் அப்படின்னும் போது மோஸ்ட்லி நம்ம இன்டோர்ல தான் யூஸ் பண்ண போறோம். சோ அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து கிடையாது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கிறதுக்கு ஒரு லார்ஜ் டிஸ்பிளே, மூவிஸ்லாம் பார்க்கிறதுக்கோ கேம் பிளே பண்றதுக்கோ நல்லாவே இருக்கு. அண்ட் கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சியா, சேச்சுரேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் சூப்பரா இருக்கு. டேப்லெட் வாங்குறது ஒர்க் படிக்கிறதுக்கா இருந்தாலும் கூட நிறைய டைம் நம்ம யூஸ் பண்றது வீடியோஸ் பார்க்கிறதுக்கும் கேம் பிளே பண்றதுக்கும் தான். அந்த வகையில இதுல ப்ராசஸர் Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் நான் செக் பண்ண வரைக்கும் AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 1.8 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் சிங்கிள் கோர் வந்துட்டு 1952, மல்டி கோர் வந்துட்டு 5167 வரைக்கும் இருக்கு. CPU throttling 92%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 94.9% வரைக்குமே கிடைச்சிருந்தது. அண்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஓடயே கிடைக்குது. நான் ரெகுலரா மூவி பார்த்த அளவுக்குமே கேம் பிளேவுமே எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கேம் பிளே லேக் ஃப்ரீயா வந்துட்டு ரெகுலரா கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் மல்டி டாஸ்கிங், ஒரே டைம்ல 2-3 ஆப்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGMI, கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லாவே தான் இருந்தது. பெருசா லேக் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. ஹீட்டிங் இஷ்யூ கூட பெருசா இல்ல. நெக்ஸ்ட் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பென் வந்துட்டு நீங்க டேப் வாங்கினாலே கொடுத்துருவாங்க. தனியா வாங்கணும்னு தேவை கிடையாது. அண்ட் இதை ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுலயே எக்ஸ்ட்ரா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க ஷார்ட் கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக் கேஸ் அண்ட் இந்த கீபோர்டை வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மலா கீபோர்டு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயே ட்ராக் பேட்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேப்டாப் மாதிரியான ஃபீல் வரணுமே நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுலயே PC மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு ஒரு செட்டப் இருக்குமோ அந்த மாதிரியான செட்டப்லயே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்றதுக்கும் சரி, மல்டி ஆப்ஸை வந்து சேம் டைம்ல வந்து இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்றதுக்குமே செம யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஒரு மோடு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ற டைமோ இல்ல ஸ்டடி டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மோட்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது இது ஒரு ஆண்ட்ராய்ட் டேப் தான். ஆனா பார்க்கிறதுக்கு ஒரு 2-in-1 PC மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது Brave ஆண்ட்ராய்ட் 15ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடியது ஒரு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ரியலாவே கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயம் தான். ஓவராலா யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ப்ளோட்வேர்ஸ் கூட ரொம்ப அதிகமாலாம் கொடுக்கல. பட் அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா சில பக்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்ஸ்ல கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி கெபாசிட்டி தான். ஏன்னா 14550 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் 33 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது அப்படின்றத நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். ஜஸ்ட் 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 25% சார்ஜ் ஆக 30 மினிட்ஸ் ஆச்சு. 50% சார்ஜ் ஆக 1 hour ஆச்சு. 75% சார்ஜ் ஆக 92 மினிட்ஸும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 139 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது மொபைலோட சேர்த்து ஒரு செகண்டரி டிவைஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் 2 நாள் வந்துடும். அதுவே கொஞ்சம் ஹெவியா கேம் பிளே பண்றது, ப்ரௌஸ் பண்றது, மெயில் அடிக்கடி செக் பண்றது, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க், காலேஜ் ஒர்க்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப்
தாராளமா கிடைச்சிடும். ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்ல டோட்டலா 8 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. 4 ட்விட்டர்ஸும் 4 ஊஃபர்ஸோட வருது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடரா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் பெட்டரா இருந்தா சூப்பரா இருக்கும். அண்ட் 1 TB வரைக்குமே எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. அது ஜஸ்ட் இந்த பவர் பட்டன்ல எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்திருக்கும். இந்த ஒரு டேப்ல கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 Bluetooth 5.4 இருக்கு. ஸோ Wi-Fi மூலியமா தான் நீங்க கனெக்ட் பண்ணி நார்மலா வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும். செப்பரேட்டா சிம் இந்த மாதிரி வந்து நீங்க போட முடியாது. டேப்ல கேமரா அப்படின்னாலே என்ன யூஸ் கொடுத்துருப்பாங்க, நார்மலா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஒரு 5 மெகா பிக்சல் இருக்கு. வீடியோ கால் பேசுறதுக்கு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அண்ட் பேக் சைடில் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில் 13 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. புது பிராண்டு வாரண்டி சர்வீஸ் சென்டர்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா 1 இயர் வாரண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணுறது மூலியமா எக்ஸ்டெண்டட் வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க. இல்லை 6 மந்த்துக்கான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரியலாக இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 320க்கு மேலே வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருமே இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல சேல் பண்றாங்க. ஒன்னு டேபும் அந்த பென்னோட கொடுக்குறாங்க அப்படின்னா 36,000 ரூபாய் வருது. அண்ட் டோட்டலா இப்ப நான் அன்பாக்ஸ் பண்ண மாதிரி டேபு பென்னு வித் கீபோர்டோட உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 41,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் டேபா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஸ்டூடெண்ட் இல்ல ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்ல மூவிஸ் பார்க்க போறேன் அப்பப்ப கேம் பிளேவும் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் டிஸ்பிளேவாகவும் எதிர்பார்க்குறீங்க. பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும்னாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.